இங்கே வந்து பொண்ணு கட்டிருக்கீங்களாங்க ஆற்காடு வரைக்கும்? ஏங்க இங்கே சிலோனு, இந்த பக்கம் சிங்கப்பூர், இந்த பக்கம் ஆற்காடு, சிலோலாம் எங்கள் லைனே பெரிய லைன். தெரிஞ்சிருந்தா உங்கள் லைன் கூட என்ன நினச்சிருக்கலாம். எங்கள் லைனு பெரிய லைனாக இருக்குது இது. நாங்கள் இப்படி அந்த காலத்தில் எப்படி ஃபோன் இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் எப்படி இப்படி கனெக்ட் ஆகிருக்கீங்க எல்லாரும்? ஃபோனே இல்லாத காலத்தில் எப்படி இல்லை இதெல்லாம் நடந்தது? வெள்ளக்காரன் காலத்தில் வந்து மிலிட்ரியில் ரொம்ப பேர் போகும். வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ராணுவத்தில் பேசுவாங்க. இந்த சிமோகாலாம் போயிருக்கீங்களா? சிமோகாலாம் போயிருக்கீங்களா? உங்களுக்கு போயிருக்காங்களா? அவங்க இந்தியா அந்த இண்டஸ்ட்ரியில் இதில் வந்து சிங்கப்பூர், மலேசியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், பர்மா, இலங்கையெல்லாம் இதெல்லாம் ஒரு கண்ட்ரோலில் இருந்தது வெள்ளக்காரங்க. அதுக்கு பிற்பாடு 48 நாள் பிரிஞ்சது தானே. அப்போ அங்கங்கே அந்த பேங்க்கு அந்தந்த இடத்துல வந்து மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முக ஸ்டாலினோட நாங்கள் பெரிய சொத்துக்காரவங்க. புரியுதுங்களா? அந்த காலையில் முக்கியமான தொழில் என்னன்னு பார்த்தா ரயில் ரோடு வெட்டுவதும் போடுவதும். இப்போ புரியுதா? புரியுது.